அனைவருக்கும் வணக்கம். அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்களும் பள்ளியின் எமிஸ் தளத்தில் எஸ்ஐடிஎஸ் ஃபார்ம் ஃபில் செய்து பிடிஎஃப் ஆக அப்லோட் செய்ய வேண்டும். அது எப்படி அப்லோட் செய்யறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு எமிஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க. அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அங்கே 5வது அப்ரூவல் அப்படின்னு ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக எஸ்ஐடிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சப்மெனு இருக்கும். அதுக்கு கீழே டிஇஇ ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க. எஸ்ஐடிஎஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்றதான் எஸ்ஐடிஎஸ். ஸோ நம்ம பள்ளியினுடைய தேவைகள் விவரங்கள் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க. வந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அகடமிக் இயர், மந்த்து, நம்ம ஸ்கூல் அமைந்திருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட், பிளாக் அண்ட் ஸ்கூலோட நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 5 விவரங்களும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நமது பள்ளி துவங்கப்பட்ட தேதியை நம்ம இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணணும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து இயரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நமது பள்ளி வந்து எப்போ ஆரம்பித்தாங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டேட்டை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமது பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையை நம்ம இந்த இடத்துல என்டர் பண்ணணும். பாய்ஸ் எவ்வளவு, நெக்ஸ்ட் வந்து கேர்ள்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்கூல் லொக்காலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வில்லேஜ் பஞ்சாயத்தா, கார்பரேஷனா, முனிசிபாலிட்டியா, டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் சரியான ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்தில் வருது. ஸோ அதனால் நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டோம்னா வில்லேஜ் பஞ்சாயத்தினுடைய நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பஞ்சாயத்தோட நேமை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நமது பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையை அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டீங்கன்னா இன்னும் ஒரு சில விவரங்களை வந்து பதிவு பண்ணணும். நிர்வாக வசதிக்காக பள்ளியில் பின்வரும் சாதனங்கள் உள்ளனவா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதாவது நமது பள்ளியில் இருக்கக்கூடிய லேப்டாப், கம்ப்யூட்டர், டேப், பிரிண்டர், ப்ரொஜெக்டர் விவரங்களை நம்ம வந்து பதிவு பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வகுப்பறை பயன்பாட்டில் உள்ளதை தவிர்த்துட்டு, நீங்கள் கிளாஸ் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அதை தவிர்த்துட்டு உங்களுக்கு எக்ஸஸாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இருந்துச்சுன்னா எஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை அப்படின்றத என்டர் பண்ணிக்கோங்க. எத்தனை லேப்டாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, 5னா 5ன்னு என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் நோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் எத்தனை இருக்குது, நம்பர்ஸ் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் நோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேப் எத்தனை இருக்குது அதை செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை இருக்குது அப்படின்றத நம்பர்ஸையும் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டீங்கன்னா பிரிண்டர் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. இருக்கான்னு சொன்னால் இருக்குது. எத்தனை இருக்குது, 1, 2 அப்படின்றத என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரொஜெக்டர் இருந்துச்சுன்னா எஸ், இல்லைன்னா நோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை இருக்குது அப்படின்ற விவரங்களை பதிவு பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்துட்டீங்கன்னா பில்டிங் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க. ஸோ ஆர்சிசி கான்கிரீட் வகுப்பறைகள், சென்ட்ரிங் வகுப்பறைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வகுப்பறைகள் இருக்குது. அதனால் நம்ம 6 என்டர் பண்ணிக்கிறோம். உங்களது பள்ளியில் எத்தனை இருக்கோ அதை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 6 வகுப்பறையில் குட் கண்டிஷனில் எத்தனை இருக்குது, ரிப்பேர் எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா நீட் டு ரிப்பேர், அதாவது அதை வந்து எத்தனை வந்து ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது, எத்தனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெமாலிஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது, வேறு ஏதாவது ரிமார்க்ஸ் இருந்துச்சுன்னா என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடிஷனலாக ரிமார்க்ஸ் இருந்துச்சுன்னா என்டர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு வந்து 6ல் 4 வந்து குட் கண்டிஷனில் இருக்குது, 1 வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேரில் இருக்குது, ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது, 1 வந்து பார்த்தீங்கன்னா டெமாலிஷ் அதாவது இடிக்கப்பட வேண்டியதில் இருக்குது, எங்களுக்கு வந்து 2 வகுப்பறைகள் வந்து தேவை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம என்டர் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி ஓடு கூரை வகுப்பறைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இது மேக்சிமம் இருக்காது. இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எத்தனை அப்படின்றத என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் 0 நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆய்வகம் இருந்துச்சுன்னா எத்தனை இருக்குன்றதை என்டர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 0. ஸோ 1 இருக்குது அப்படின்னா 1. குட் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா ஓகே, குட் கண்டிஷனில் இருக்குது. எங்களுக்கு இன்னொன்று வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு லேப் வேணும்னா இந்த மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டாஃப் ரூம்ஸ் வந்து எத்தனை இருக்குது, அதில் குட் கண்டிஷன்ஸ் எத்தனை, ரிப்பேர் பண்ண வேண்டியது எத்தனை, இடிக்க வேண்டியது எத்தனை, ரிமார்க்ஸ் ஏதாவது என்டர் பண்ணிக்கோங்க. கெச்எம் ரூம்ஸ் இருந்துச்சுன்னா எத்தனை இருக்குது, அதில் என்ன கண்டிஷன்ஸில் இருக்குது அப்படின்றத என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் 0 என்டர் பண்ணிக்கோங்க. கெச்எம் ரூம்ஸ் இல்லை, எங்களுக்கு ஸ்டாஃப் ரூம்ஸ்லாம் இல்லை, ஆஃபீஸ் ரூம்ஸ்லாம் இல்லை. ஸோ அதனால் எல்லாமே நாங்கள் 0 போட்டுக்கிறோம். உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதர் ரூம்ஸ் ஸோ இருந்துச்சுன்னா என்டர் பண்ணிவிட்டு ஸோ அதனுடைய கண்டிஷன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா குட்டில் போடுங்க.
ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா நீட் டு ரிப்பேரில் என்டர் பண்ணிக்கோங்க. டெமாலிஷ் இடிக்கப்பட வேண்டியதாக இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பாய்ஸ் டாய்லெட், கேர்ள்ஸ் டாய்லெட், CWSN டாய்லெட் அதாவது மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான டாய்லெட். ஸோ இதெல்லாம் நம்பர்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப் டாய்லெட், பாய்ஸ் யூரினல், கேர்ள்ஸ் யூரினல். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ குடிநீர் மின் மோட்டார் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோ. 1 இருக்குது. அது ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷன்ஸில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து என்டர் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு அடிஷனலாக 1 வேணும் அப்படின்றனால ஸோ 1 அப்படின்றத என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி காம்பவுண்ட் வால், ஸ்மார்ட் போர்டு எத்தனை இருக்குது கண்டிஷன்ஸையும் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பெஞ்ச் அண்டு டெஸ்க் நம்பர் ஆஃப் செட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு பெஞ்சு ஒரு டெஸ்க் வந்து ஒரு செட்டு. ஸோ நமக்கு வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 இருக்குது. ஸோ இதில் குட் கண்டிஷன்ஸில் எத்தனை இருக்குது? ஒரு 9 இருக்குது. ஸோ ரிப்பேர் பண்ண வேண்டியது 1. உங்களுக்கு இன்னும் எத்தனை தேவைப்படுது அப்படின்ற விவரங்கள் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 தேவைப்படுதுன்னா ஸோ இங்கே 2 என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய பள்ளிகளில் இருக்கக்கூடிய விவரங்களையும் அது வந்து என்ன கண்டிஷன்ஸில் இருக்குது அப்படின்ற விவரங்களையும் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்ற விவரங்களையும் நம்ம இதில் வந்து பதிவு பண்ணுற மாதிரியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி. ஸோ உங்களுடைய தளங்களுடைய எண்ணிக்கை, ஸோ எத்தனை ஃப்ளோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோர் இருக்குது. ஸோ அதனால் 2 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கிறோம். நமக்கு வந்து கிளாஸ் ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 நம்ம ஆல்ரெடி என்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் எத்தனை சிசிடிவி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 இருக்கணும். நமக்கு எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஃப்ளோரில் மட்டும்தான் நமக்கு சிசிடிவி இருக்குது. ஸோ அதனால் நம்ம 1 என்டர் பண்ணிடுவோம். ஸோ ரிமைனிங் 8 வந்து நமக்கு தேவை அப்படின்றது அது ஆட்டோ ஃபில் ஆகிக்கிறோம். நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க. ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குடிநீர் வசதி வந்து யார் உங்களுக்கு கொடுத்தது? உள்ளாட்சி அமைப்பின் குடிநீர் இணைப்பு உள்ளதான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நோனா நோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆழ்துளை கிணறு இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்டிவ்ல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆக்டிவ்ல இருந்தால் எஸ், இல்லைன்னா நோ. அல்லது உங்களுக்கு ஆழ்துளை கிணறே இல்லைன்னா டைரெக்டாகவே நீங்கள் நோவை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாட்டர் டேங்க் மேல்நிலை நீர் தொட்டி இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இருந்துச்சுன்னா எஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அது எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி, 500 லிட்டரா 1000 லிட்டரா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆர்ஓ சிஸ்டம் இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இருந்துச்சுன்னா எஸ், எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது எத்தனை லிட்டர், ஒரு 9 லிட்டரா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 25 லிட்டரா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் நோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் பள்ளியில் என்ன இருக்குது, அது எந்த கண்டிஷன்ஸில் இருக்குன்ற விவரங்கள் எல்லாம் நம்ம என்டர் பண்ணணும். குழாய்களின் எண்ணிக்கையின் விவரங்கள், குடிநீர் குழாய்களினுடைய எண்ணிக்கை அது எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ ஒரு 5 இருக்குன்னா 5, அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. பிற பயன்பாட்டிற்கான குழாய்களின் எண்ணிக்கை, இப்போ வந்து மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கை கழுவுறதுக்கு நம்ம வந்து டேப் வந்து வச்சுருப்போம். ஸோ அதில் எத்தனை குழாய்கள் இருக்குது? எங்கள் இதில் ஒரு 5 இருக்குது. ஸோ 5னா 5ன்றது என்டர் பண்ணிக்கலாம். தற்போதுள்ள குடிநீர் வசதி போதுமானதாக இருக்கா அப்படின்னா எஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை போதுமானதாக இல்லைன்னா நோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நோவை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வசதி தேவை? போர்வெல் தேவையா, வாட்டர் கனெக்ஷன் தேவையா, ஆர்ஓ சிஸ்டம் தேவையா, வாட்டர் டேங்க் தேவையா? அதாவது எங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய குடிநீர் வசதி போதுமானதாக இல்லைன்னா உங்களுக்கு என்ன இதிலிருந்து எது உங்களுக்கு தேவை? எங்களுக்கு ஒரு ஆர்ஓ சிஸ்டம் தான் தேவை. ஸோ ஆர்ஓவை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை லிட்டரில் வேணும்? எங்களுக்கு ஒரு 50 லிட்டரில் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய தேவைகளை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாய்தள வசதி, கட்டடங்களின் மொத்த எண்ணிக்கை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு எத்தனை கட்டடம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 இருக்குது. ஸோ இதில் எத்தனையில் சாய்தள வசதி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3லையுமே நமக்கு இருக்குது. அதில் கைப்பிடி வசதி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3லையுமே கைப்பிடி வசதி இருக்குது. ஸோ இல்லை அப்படின்னா நோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி இடவசதி. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பள்ளியினுடைய இடவசதியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம மெஷர் பண்ணி வச்சுருப்போம். ஆல்ரெடி நம்ம டாக்குமெண்ட்ஸ் வச்சுருப்போம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்கொயர் மீட்டர்லையோ ஸ்கொயர் ஃபீட்லையோ ஏக்கர்லையோ இல்லை ஹெக்டர்லையோ நம்ம வந்து சொல்லணும். ஸோ மெஷர்மெண்ட் அளவிட நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எதில் சொல்ல போகிறீங்க? உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விஓஸ் வந்து நம்ம பள்ளியினுடைய அளவீடு வந்து கொடுத்துருப்பாங்க. மெஷர்மெண்ட் இது எவ்வளோ இடத்துல அந்த பில்டிங் இருக்குது, ஸ்கூலுக்கான லேண்ட் ஏரியா எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்கொயர் ஃபீட்டில் சொல்கிறீங்கன்னா நீங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மொத்த பரப்பு, பள்ளியினுடைய மொத்த பரப்பு, அதாவது பில்டிங்கு, பிளே கிரவுண்ட் எல்லாம் சேர்த்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் சொல்லணும். உதாரணமாக ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குன்னா ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்டர் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டடம் கட்டுவதற்கு ஏற்கனவே உள்ள இடவசதியை ஃபீட்டில் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஏதாவது பில்டிங் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான நீளம் எவ்வளோ இருக்கு, ரிமைனிங் எவ்வளோ கட்டடம் கட்டுவதற்கு ஏரியாஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லேண்டு இருக்கு, அதில் வந்து பில்டிங் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான நீளம் எவ்வளவு, ஒரு 20 ஃபீட் இருக்கு. இந்த பக்கம் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 ஃபீட் இருக்கு அப்படின்னு சொன்னா ஸோ டோட்டல் ஏரியா வந்து அதுவே கால்குலேட் பண்ணிடும். ஸோ எங்களுக்கு ரிமைனிங் இவ்வளோ இடம் இருக்கு, இதுல வந்து நீங்க ஒரு பில்டிங் வந்து கட்டி தரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அரசின் பெயரில் நிலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதா, யாரோட பேர்ல நம்ம ஸ்கூலோட லேண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, ஸ்கூலோட நேம்லயா, சிஓ நேம்லயா, டிஓ நேம்லயா, இல்ல கவர்மெண்ட்லயா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ எஸ்னா எஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்ல அப்படின்னா நோவை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கரெக்டா பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பழுதடைந்த கட்டடங்களை இடித்து அப்புறப்படுத்திய பின்னர் இடவசதி உள்ளதா, ஏற்கனவே ஏதாவது ஒரு பில்டிங் இருந்திருக்கும், அதை நீங்க வந்து டெமாலிஷ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறமா இடவசதி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இருந்துச்சுன்னா எஸ் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அது எவ்வளவு நீளம் அகலம் அப்படின்றத என்டர் பண்ணணும். இல்ல நாங்க டெமாலிஷே பண்ணல, அந்த மாதிரியே கிடையாது, எங்க இதுல பழுதடைந்த கட்டடங்களே கிடையாது அப்படின்னா நீங்க நோவை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் ஒர்க் கம்ப்ளீட்டட் சிஎஃப் எஸ்ஐடிஎஸ் திட்டத்தின் கீழ் கட்டட வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சிஎஃப் எஸ்ஐடிஎஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சைல்டு ஃப்ரெண்ட்லி ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா சிஎஃப் எஸ்ஐடிஎஸ். ஸோ இந்த திட்டத்தில் உங்களுக்கு கட்டட வசதி ஏதாவது கொடுக்கப்பட்டுள்ளதானா எஸ்னா கொடுத்துருந்தாங்கன்னா எஸ். எப்ப கொடுத்தாங்க, எந்த இயர் கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்க, கிளாஸ் ரூம்ஸ் கொடுத்தாங்களா, லேப் கொடுத்தாங்களா, இல்ல டாய்லெட் கொடுத்தாங்களா, எது ஒன்றும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல கொடுக்கல அப்படின்னு சொன்னா நீங்க நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கட்டட வசதி ஏற்படுத்தி கொடுக்க முகமை ஊரக ஊராட்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ கொடுத்துருந்தாங்கன்னா எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த வருஷம் கொடுத்தாங்க அந்த இயரை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன கொடுத்தாங்க, கிளாஸ் ரூம்ஸா, லேபா, டாய்லெட்டா, ட்ரிங்கிங் வாட்டரா, நெக்ஸ்ட் கிச்சன் செட்டா, அது என்னன்னு பார்த்து சரியானதை ஒன்று என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னா நோவை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி மாநில வளர்ச்சி நிதி திட்டத்தின் கீழ் கட்டட வசதி ஏற்படுத்தி கொடுத்ததா எஸ்னா அதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டு எந்த இயர் என்ன அப்படின்றத என்டர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நோவை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க. பள்ளியில் நடைபெற்று கொண்டிருக்கும் கட்டுமான பணிகளின் விவரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது கிளாஸ் ரூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்டரிங் வகுப்பறைகள் கட்டிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அண்டர் த ஸ்கீம் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆர்டியா, நபாடா, சிஎஸ்ஆரா, அலுமினியா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேராசிரியர் அன்பழகன் ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ல எந்த ஸ்கீம்ல உங்களுக்கு பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இதுல நீங்க சரியான ஒண்ணு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த இயர் அலாட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன எவ்வளவு அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 லட்சம் அப்படின்னு சொன்னா ஸோ அதை நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆய்வகம், ஸோ ஸ்கீமோட நேம் செலக்ட் பண்ணிக்கிறோம், எந்த இயர் வந்து அலாட் பண்ணாங்க, நெக்ஸ்ட் எவ்வளோ அமௌண்ட் அந்த லேப் கட்டுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து சாங்ஷன் ஆயிருக்கு அப்படின்ற விவரங்களை என்டர் பண்ணணும். ஸோ அதே மாதிரி காம்பவுண்ட் வாலும் அது எந்த ஸ்கீமு, எந்த இயர்ல அலோகேஷன் பண்ணாங்க, எவ்வளோ அமௌண்ட், அதே மாதிரி டாய்லெட், லைப்ரரி, கிச்சன் செட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்கீம்ல உங்களுக்கு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க, எந்த இயர் வந்து அலோகேஷன் ஆச்சு, எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க எதுவும் என்டர் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் ஐசிடி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் பள்ளியில் வந்து ஹைடெக் லேப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இருந்துச்சுன்னா எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இருந்து எஸ் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நம்மகிட்ட 10 இருக்கு. ஸோ 10ல எத்தனை வந்து பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்து கேட்டிருப்பாங்க. ஸோ 10மே கண்டிஷன்ஸ்ல இருக்கு. அல்லது உங்களுக்கு 9 தான் கண்டிஷன்ஸ்ல இருக்குன்னா 9 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இணைய வசதி, அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு நெட் கனெக்ஷன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இருந்துச்சுன்னா எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நோவை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல் வரைக்கும் இன்னைக்கு வந்து ஹைடெக் லேப் வந்துருச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நெட் கனெக்ஷன்ஸும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எஸ்ஏ நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இருந்துச்சுன்னா எத்தனை கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு, இல்லை அப்படின்னு சொன்னா 0வா என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சேஃப்டி அண்ட் சானிடேஷன்ஸ்,
எரியூட்டி வசதி உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா நாப்கினை வந்து எரிக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க. ஸோ இருந்துச்சுன்னா எஸ்ஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. 1 அல்லது 2 அப்படின்னு சொல்லி. அது எத்தனைல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பழுது பார்க்க வேண்டிய, அதாவது 2 கொடுத்துருக்காங்க, 2மே ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்துச்சுன்னா நீங்க இந்த இடத்துல வந்து 0 என்டர் பண்ணிக்கோங்க. அல்லது 1 தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், 1 வந்து ரிப்பேரிங் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொன்னா நீங்க இந்த இடத்துல 1 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. அல்லது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்ல அப்படின்னு சொன்னா நோவை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தீயணைப்பான் இருக்கா? எஸ். எத்தனை இருக்கு? 1 இருந்துச்சுன்னா 1. அந்த தீயணைப்பான்ல காலாவதி ஆகும் தேதி கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த தீ அணைக்கக்கூடிய ஒரு ரெட் கலர்ல சிலிண்டர் மாதிரி இருக்கும் பார்த்திருக்கீங்களா? ஸோ அதுல டேட் கொடுத்திருப்பாங்க. அந்த டேட்டை வந்து ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதலுதவி பட்டி இருக்கா? இதெல்லாம் மேக்ஸிமம் இது எல்லாமே எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வகுப்பறையின் மேற்கூரையினுடைய நிலை கேட்டிருப்பாங்க. நல்ல கண்டிஷனா இருக்கா இல்ல மைனர் ரிப்பேர்ல இருக்கான்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. குட் கண்டிஷன்னா குட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. மைனர் ரிப்பேர்னா மைனர் ரிப்பேர் என்டர் பண்ணிட்டு என்ன ஒர்க் என்ன அப்படின்றத ரிமார்க்ஸ்ல கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டீங்கன்னா பிளே கிரவுண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இருந்துச்சுன்னா எஸ். ஸோ பிளே கிரவுண்டுடைய நீளம் அண்டு அகலத்தை என்டர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நோவை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. கிச்சன் செட்டு இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. இருந்துச்சுன்னா எஸ். எத்தனை இருக்கு அப்படின்னு, எத்தனை சமையல் அறைகளுடைய எண்ணிக்கை எத்தனை இருக்கு, 2 1 அப்படின்றத என்டர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நோவா. உணவருந்தும் அறை உள்ளதா? டைனிங் ஹால் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இருந்துச்சுன்னா எஸ். எத்தனை உணவருந்தும் அறைகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு? 2 இருக்கா அல்லது 1 இருக்கா அப்படின்றத என்டர் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா நோவா நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாலா, அதாவது பில்டிங் அஸ் லேர்னிங் எய்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பெயிண்டிங் கொடுத்துருப்பாங்க. இது பிரைமரிக்கு மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அது இருந்துச்சுன்னா எஸ்ஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நோவை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸ்கூல் ஹெச்எம்ஸ் வந்து இதெல்லாம் கரெக்டா என்டர் பண்ணிக்கிறீங்களா ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேர்ன்டு டாக்குமெண்ட், அதாவது ஸ்கூலுக்கான லேர்ன்டு டாக்குமெண்ட்டை இமேஜாகவோ பிடிஎஃப் ஆகவோ நம்ம வந்து ஃபைல் சைஸ் வந்து ஒரு 15 MB வரைக்கும் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு சூஸ் ஃபைல்ஸை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு ஸோ அந்த ஃபைல்ஸை வந்து நீங்க அப்லோட் கொடுத்துருங்க. ஃபைல் வந்து அப்லோட் ஆயிரும். நீங்க அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டை பார்க்கறதுக்கு திரும்ப நீங்க இங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து வேற ஒரு ஃபைல் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஓட்ட வந்து நீங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் வாங்கியிருப்பீங்க. இதை வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி எஃப்எம்பி, அடுத்து அதர் டாக்குமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஸ்கூல் வந்து அவைலபிள் லேண்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது ரிமைனிங் நமக்கு இடம் இருக்கும் பாத்தீங்களா, பில்டிங் கட்டுறதுக்கு இடவசதிகள் இருந்துச்சுன்னா அதை நம்ம போட்டோ எடுத்து இங்க அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்கூலினுடைய ஃப்ரண்ட் இமேஜை வந்து போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டெக்ளரேஷன்ல இருக்கக்கூடிய இந்த பாக்ஸை நீங்க செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கீழே வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேல வந்துருங்க. மேல வந்துட்டீங்கன்னா ஸோ இப்போ நீங்க சப்மிட் பண்ணதை பிடிஎஃபா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு இங்க தெரியக்கூடிய பிடிஎஃப் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸோ இப்போ நீங்க சப்மிட் பண்ணது ஃபுல்லா டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃபா இருக்கும். ஸோ இதை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவங்களே ரிமார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. லேண்ட்ஸ்கேப் லேஅவுட்ல தான் நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால பிடிஎஃப் நீங்க கிளிக் பண்ணிட்டு பிரிண்ட் எடுக்கும்போது பிரிண்டரை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு லேஅவுட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் சைஸ்ல போயிட்டு A4 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதை நீங்க வந்து டைரக்டா பிரிண்டர் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பக்கங்கள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 12 பக்கம் இருக்கு. நெக்ஸ்ட் இதை நீங்க வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அல்லது சேவஸ் பிடிஎஃப் கொடுத்துட்டு நீங்க வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிட்டு அப்புறமா கூட பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அந்த பிரிண்ட் அவுட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீல் வச்சு ஹெச்எம் வந்து சைன் பண்ணிட்டு ஃபைல் பிளஸ் அப்லோடு ஃபைல் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இங்க வந்து இப்போ நீங்க இந்த பிரிண்ட் அவுட் எடுத்த பிடிஎஃப் சைன் பண்ணதை இங்க வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கு அந்த பிளஸ் அப்லோடு ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு திரும்ப சூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸோ அந்த டாக்குமெண்ட்டை இப்போ நீங்க வந்து ஃபில் பண்ணி பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணியிருக்கீங்க பாருங்க, அதை நீங்க அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஓப்பன் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். ஸோ நீங்க அப்லோட் பண்ணதை வந்து ஒன்ஸ் வியூவை கிளிக் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கோங்க, சரியான ஒன்று தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இங்க தெரியக்கூடிய சப்மிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ். ஃபைனலாக இங்க தெரியக்கூடிய டவுன் ஆராவை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில வந்துக்கோங்க.